இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது தெய்வ வார்த்தை கேட்டு மகிழ்வோமா? கீதம் 18வது அதிகாரம் 48வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை எழுதிக்கிறார். எனக்கு விரோதமாக எழுப்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். அல்லேலூயா. நம்ம வாழக்கூடிய ஒரு காலம் ஒரு கொடுமையான காலம். நம்ம வாழக்கூடிய ஒரு காலம் ஒரு கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல கொடிய ஜனங்கள் எழும்புவாங்க, இருதய கடினம் உள்ளவங்க எழும்புவாங்க, பகைக்கிறவங்க எழும்புவாங்க, கசப்புள்ளவங்க எழும்புவாங்க, நம்மளை விரோதிக்கிறவங்க எழும்புவாங்க. கொடிய மனுஷங்க எழும்பும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் வாக்கு தத்தமாக. இப்படிப்பட்ட மனிதர்கள் எழும்பும் போது, அதிகாரமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், சொந்த பந்தங்களா இருக்கலாம், வேலையில உள்ளவங்களா இருக்கலாம், எப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பி வந்தாலும் நான் அவர்களுக்கு உங்களை தப்புவிப்பேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட மனுஷன் உங்களுக்கு விரோதமா எழும்பி வந்தாலோ, எப்படிப்பட்ட மனுஷன் உங்களுக்கு விரோதமா எழும்பி வந்தாலோ, எப்படிப்பட்ட அதிகாரம் உங்களுக்கு விரோதமா எழும்பி வந்தாலோ, எல்லாவற்றிலும் இருந்து நான் உங்களை தப்புவிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில வாழக்கூடிய கடைசி காலத்துல தேவன் நம்மளை தப்புவிப்பார். அவர் அறிந்து கொண்ட ஜனங்களை அவர் விடுவிக்கவும் அவர் தப்புவிக்கவும் அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை விடுவிக்கணும், நம்மளை தப்புவிக்கணும்னா அவன் வேதத்துல சங்கீதக்காரனுடைய தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது, நீங்க சங்கீதத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரத்தை நீங்க திருப்பி கொள்ளும் போது அங்க சங்கீதக்காரனுடைய தாவீதுடைய வாழ்க்கையில பல வகையான வேதனைகள், துன்பங்கள், நெருக்கங்கள் போன்ற காரியங்கள் இருந்தது. அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்ற பாருங்க. 11வது வசனத்தை எடுத்தவர் படிக்கலாம். என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தம் கொடுமையா எழும்பக்கூடிய சத்துருக்கள், முதலாவது எதிரிகள், அவமானப்படுத்துறவங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க, சத்துருக்களா என்னை நமக்கு விரோதமாய் நிக்கிறவங்க. ஒரு பக்கத்துல சத்துருக்கள் எழும்பி நிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் எனக்கு அயலார், எனக்கு தெரியாதவங்க ஒரு பக்கத்துல கொடுமையா எழும்பி வருகிறாங்க. ஆமா, புற ஜாதி ஜனங்கள் எழும்பி வருகிறாங்க, பெலிஸ்தியர்கள் எழும்பி வருகிறாங்க, எனக்கு அயலார்கள் எழும்பி வருகிறாங்க. அது நிமித்தமாய் உள்ள நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருவருப்பானேன் பாருங்க. எனக்கு அறிமுகமான என் குடும்பம், என் மாமனார் குடும்பம், என் சகோதரர்கள் குடும்பம், எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் நான் அருவருக்கப்பட்டவனாக, அருவருக்கப்பட்டவளாக என் வாழ்க்கை என்னை காணப்படுகிறது. எல்லாத்தையும் நான் இழந்து போய் நான் நீக்கிறேன். அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைதான், ஜெபிக்கிறது உண்மைதான், துதிக்கிறது உண்மைதான். ஆனாலும் இன்னைக்கு நான் அவமானப்பட்டு தலை குனிந்து எல்லாத்துக்கும் முன்பாகவும் வேதனையோடு தான் நிக்கிறேன். சங்கீதக்காரனே தாவீது இவ்வாறாக சொல்கிறார். இதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் காணப்படலாம். ஐயோ நான் ஜெபிக்கிறேனே, ஆண்டவரை தேடுறேனே, அபிஷேகம் பெற்றேனே, ஐயோ நான் ஞானஸ்தானம் எடுத்தேனே, ஆலயத்துக்கு போறேனே, ஆனா இன்னைக்கு என் சகோதரர்களால் அவமானம், துன்மார்க்கரால் அவமானம், கொடிய மனுஷர்களால் அவமானம் போன்ற காரியத்தை நிமித்தமா நீங்க அவமானத்தோடு இருக்கிறீங்களா? இதே போலதான் சங்கீதக்காரனாகிய தாவீதோ ஒரு காலத்துல அவர் அப்படி இருந்தார். ஆனா அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது பாருங்க. நான் செத்தவனை போல எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன். ஆமா, ஒரு காலத்துல என் சகோதரர்கள் 7 பேர் இருக்கிறான், சகோதரர்களால நான் மறக்கப்பட்டேன், குடும்பத்தால மறக்கப்பட்டேன், எங்க மாமனார் குடும்பத்தால மறக்கப்பட்டேன். எல்லாரும் நல்ல வசதி உள்ளவங்க, பதவியில உயர்ந்தவங்க, குடும்பத்துல பேர் பெற்றவங்க, அப்படிப்பட்ட எல்லாராலையும் நான் மறக்கப்பட்டவனா இருந்தேன். பாருங்க, இன்னைக்கு அதே போல உங்களுடைய வாழ்க்கை காணப்படலாம். இதே போல உங்க வாழ்க்கையினை காணப்படலாம். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன செய்யறார் நீங்க பார்க்கும் பொழுது, நீங்க 14வது வசனத்தை நீங்க எடுத்து படிங்க. நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். பாருங்க, எல்லாராலும் மறக்கப்பட்ட பிறகு அவன் யார நம்பி நிக்கிறான் பாருங்க, கர்த்தரை நம்பி நிக்கிறான்.
நீ குடும்பத்தால மறக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க, சொந்த பந்தத்தால மறக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க, ஆமா பக்கத்து வீட்டாரால மறக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க, எல்லாரால மறக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன செய்யணும்னா இந்த நாட்கள்ல, கொடுமையான நாட்கள்ல, கொடிய மனிதர்கள் வாழக்கூடிய நேரங்கள்ல கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். என கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை தான் கர்த்தர் இந்த கடைசி காலத்துல தப்புவிப்பார். ஏன்னா அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு உயர்ந்த அடைக்கலத்துல அவர் வைக்க முடியும். இந்த வேதத்துல ஒரு வசனம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் ஆமா இந்த 118வது சங்கீதத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 8வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். சங்கீதம் 118:8. மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பதே நலம். அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரனை தாவீது சொல்றேன், நான் எல்லாருக்கும் முன்னால நான் செத்தவனா இருந்தாலும் நான் மனுஷரை நான் இனி நம்ப மாட்டேன், நான் கர்த்தரே நான் நம்பி இருப்பேன். என் குடும்பத்துல எல்லாருக்கும் முன்னால நான் அவமானப்பட்டாலும் நான் கர்த்தரையே தான் நம்பி இருப்பேன். இந்த நாட்கள்ல நீங்க ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு அவமானம் வந்தாலும் கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில என்ன நடக்கும் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தை நமக்கு சுருக்கமா நம்ம பார்க்க போகலாமா? பிலிப்பியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். பிலிப்பியர் 3:11. அவருக்காக நான் எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன். அல்லேலூயா. பாருங்க, பவுல் சொல்றாரு, நான் கர்த்தரை நம்பி வந்தனால நான் அவருக்காக நான் எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன். இந்த பவுல் அடிகளார நல்ல கவனமா கவனிச்சு பார்க்கும்போது அவர் நல்ல ஒரு குடும்பத்துல வாழ்ந்த ஒரு மனுஷன், நல்ல செல்வ சீமானாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். அவருக்கு சொந்த வீடுகள் இருந்தன, சொந்த குடும்பங்கள் எல்லாம் இருந்தன. ஆனா கர்த்தருக்காக எல்லாவற்றையும் என்ன செஞ்சார்? ஒரு காலத்துல கர்த்தரனை அழைச்சாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தார். கர்த்தரை மட்டும் நம்பி நின்றார். அந்த உபத்திரவத்துல, பாடுகள்ல, வேதனைகள்ல பாருங்க, நல்ல கவனமா கவனிச்சு விடுங்க. பவுல் தன்னுடைய சொந்த வீட்டை விட்டாரு. அதிகாரத்துல கொடுத்த ரோம போர் சேவர்கள் கொடுத்த அந்த சொந்த வீட்டை அவர் விட்டாரு. யாருக்காக? கர்த்தருக்காக. நம்ம இன்னைக்கு ஏதாவது இழந்திருக்கிறோமா? கர்த்தருக்காக. நான் கர்த்தரை நம்பி நிக்கிறேன்னு சொல்றேனே, ஆனா நான் என்னதாவது கர்த்தருக்காக இழந்திருக்கிறேனா? யோசித்து பார்ப்போம். சொந்த வீட்டை விட்டுட்டு வந்தாருங்க. அவர் அதிகாரம் கொடுத்த அந்த குவார்டர்ஸ், இன்னைக்கு சொல்றாங்கல்ல, அபிஷியல்ஸுக்கு குவார்டர்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, அதிகாரிகளுக்கு குவார்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த குவார்டர்ஸ் விட்டுட்டு வர்றாரு. யாருக்கா? கர்த்தருக்கா. கர்த்தரை நம்பி நிக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவர் ஊழிய பாதைக்குள்ள வந்த பிறகு அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் ரொம்ப கடினமான ஒரு காலம், சாப்பிட முடியாது, கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாம் வந்த பொழுதிலும் அவர் கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு நின்றார். அவர் கர்த்தரை மாத்திரம் நம்பி நின்றார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இந்த நாட்கள்ல நீ மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேல் பற்றுதலா இருப்பதே நலம். அதனால ஆண்டவர் சொல்றார், நீ மனுஷனை இந்த நாட்கள்ல நம்பாத, மனுஷன் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை நம்பாத. ஆமா, மனுஷங்க பல காரியங்கள், திட்டங்களை கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்பாத. உலகத்தோட காரியங்களா இருக்கும், உன்னை வஞ்சிச்சு தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய காரியங்களா இருக்கும், அதை நீ நம்பாத. நீ கர்த்தரை நம்பு. அதான் பவுல் சொல்றேன், கர்த்தருக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் குப்பையுமா எண்ணி நான் கர்த்தரை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறேன். எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையுமா எண்ணுகிறேன். ஏன் நீங்க பார்க்கும்போது பவுல் சொல்றா பாருங்களா, 20வது வசனத்தை நீங்க படிங்களா. எதனால அவர் கர்த்தரை நம்புகிறாருன்னா, அவர் சொல்றாரு, என்னுடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? இந்த பூமி வாழ்றது என்னது? இந்த வீட்டுல இருக்கிறது என்னது? இந்த குடும்பத்துல இருக்கிறது என்னது? தற்காலிகம்.
நம்முடைய வீடு நிரந்தரமா எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? இந்த வீட்டுல உள்ள காரியத்துக்கு சேர்த்து வைக்கிறது, அதை பண்ற இதை பண்ற, இப்படிதான் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்முடைய வீடு பரலோகத்துல இருக்கிறது. நான் அந்த பரலோகத்தை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறேன். நான் இந்த கர்த்தரை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறேன். எனக்காக ஒரு வீடை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. நான் அவரை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அதான் பவுலடிகள் அழகா சொல்ற பாருங்க, நம்முடைய வீடம் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். யான கர்த்தரை நம்பி இருக்கிறேன்னா என் இயேசு வர போகிறா, என் இயேசு வர போகிறா, என் ராஜா வர போகிறா, இனிமேல் நீ கூட்டிக்கிட்டு போக போகிறா. அது இந்த பரலோகத்தை நான் நம்பி இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைங்களே, நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாம நமக்காக ஒரு வீடு ஆயத்தமா இருக்கிறது. அந்த வீட்டுக்கு உங்களை என்னையும் கூட்டி கொண்டு போக அந்த மத்திய ஆகாயத்துல அந்த இயேசு வர போகிற அந்த இயேசுவை நான் நம்பி இருப்பேன். அல்லேலூயா. அந்த இயேசுவை நம்பி இருப்பேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறாக சொல்கிறார். பாருங்க, நல்லா கவனமா கவனிச்சு கொள்ளுங்க. அடுத்த வசனத்துல அவர் சொல்லும் பொழுது, அவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை, நல்ல கவனமா கவனிக்கணும். இதுதான் நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு மறுரூபப்படுத்த வருகிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனமா கவனிச்சுக்கணும். முதலாவது, நான் எதனால கர்த்தரை நம்பி இருக்கிறேன்? எனக்காக பரலோக ராஜ்யம் ஆயத்தமா இருக்குது. அந்த பரலோக ராஜ்யத்துக்காக நான் கர்த்தரை நம்பி எல்லாவற்றையும் நான் இழந்து போய் நான் நிக்கிறேன். இரண்டாவதாக, என்னை மறுரூபப்படுத்தக்கூடிய கர்த்தர் வருகிறார். என்னை மறுரூபப்படுத்தக்கூடிய தேவன். அதான் அந்த வசனம் சொல்லப்படுகிறது. ஆமா, அற்பமான இந்த சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக அவர் மறுரூபப்படுத்துவார். அப்ப எப்ப ஒரு மனுஷன் மறுரூபமாக்கப்பட முடியும்? நீங்க பார்க்கும் போது, நீங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளும் போது ஒரு வசனத்தை நான் சுட்டி காண்பிக்க ஆசைப்படுகிறேன். நீங்க மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும் போது 2வது வசனம் சொல்லப்படுகிறது. ஒன்று 2 வசனத்தை படிக்கும் பொழுது, பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தன்னுடைய சகோதரனை யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்து அவர் ஜெபம் பண்ண மலையில போய் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் மலையில போய் எதுக்காக உட்கார்றாரு? ஜெபிக்க உட்காரும் போது 2வது வசனம் சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அல்லேலூயா. அப்ப யாரு மறுரூபமாகறாங்கன்னா, ஜெபிக்கிறவங்க மறுரூபமாக்கப்படுவாங்க. ஜெபிக்க தனித்து தேவனோட உட்கார்ந்து இருக்க, தேவனை நம்பி இருக்கிறவங்க, அவங்கதான் இந்த நாட்கள்ல மறுரூபமாக்கப்பட முடியும். மற்றவங்க உலகத்துக்கு பின்பாக, உலகத்தின் ஆசை பாசங்களுக்கும், உலகத்தோட இச்சைகளுக்கும், உலகத்தோட ஆடம்பரத்துக்கு பின்பாக ஓடுகிறவங்க மறுரூபமாக்கப்பட முடியாது. யார் தேவ சமூகத்துல நம்ம மரியாதை போல நல்ல பங்கு தேடி காத்து இருக்கிறாங்களோ அவங்கதான் மறுரூபமாக்கப்பட முடியும். அதுதான் வேத வசனம் தெளிவா சொல்லப்படுது. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்ப நல்ல கவனமா கவனிங்க. நம்ம மறுரூபமாக்கப்படும் போது நம்ம போட்டிருக்கிற சாரியோ, நம்ம போட்டிருக்கிற துணியோ, பேண்ட் சட்டையோ எவ்வளவு விலை உயர்ந்ததா இருந்தாலும் அது பூமியில காணப்படாது. அது பரலோகத்துக்கு பிரயோஜனமா இருக்காது. அது பரலோகத்துக்கு பிரயோஜனம் அல்லங்க. எவ்வளவுதான் காசு கொடுத்து சேலை வாங்கினாலும், எவ்வளவுதான் 1000 ஒரு சேலைக்கு 10,000 ரூபாய் கொடுத்து சேலை வாங்கினாலும் அது பரலோகத்துல செல்லுபடியே ஆகாது. ஏன்னா மகிமையின் சரீரமா அது மாற்றப்படும். அங்க மகிமையின் சரீரமா தான் காணப்படணும். அதனால ஆண்டவர் சொல்றார், நீ ஜெபத்துல தரித்திரு. இந்த நாட்கள்ல பாருங்க, நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படுகிறது மாத்திரம் இல்ல, நம்முடைய சரீரத்துல கொடுக்கப்படுகிற ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படும். அந்த வஸ்திரம் எப்படி இருக்கும்? நீங்க பார்க்கும்போது வெளிச்சத்தை போல வெண்மையா இருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம வஸ்திரம் எப்படி இருக்குமா? இப்படிப்பட்ட கலரா இருக்காது, வெளிச்சமா இருக்கும்.
வெளிச்சத்தை போல வெண்மையா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆழமா நீங்க பார்க்கும்போது, அந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது, வெளிப்படுத்தல்கள் எழுதின விசேஷத்துக்கு வாங்க. அந்த வசனத்துல நான் உங்களுக்கு இன்னும் சற்று ஆழமா நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். ஆமா, அந்த வஸ்திரம் எப்படிப்பட்ட ஒரு வஸ்திரமா இருக்கும் பார்க்கும்போது, 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க திருப்பி கொள்ளும் போது, அந்த வஸ்திரம் எப்படி இருக்குன்னா, சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரமா இருக்கும். அல்லேலூயா. அது ஒளி நிறைந்த ஒரு வஸ்திரமா இருக்கும். அந்த வஸ்திரம் எப்படி இருக்குமா? சுத்தமும் பிரகாசம் உள்ள வஸ்திரமா இருக்குமா. பிரகாசிக்கும், ஒளியாய் பிரகாசிக்கும். ஒருவரை சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவன் அந்த வஸ்திரத்துல பிரகாசிப்பா. இந்த வஸ்திரத்துல அவர் வெளிப்படுவாருங்க. அவர் நம்மளோட கூட இருப்பாருங்க. வஸ்திரமே அவராயிட்டு இருப்பாருங்க. ஆமா, நம்முடைய ஆத்துமா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது நம்முடைய சரீரம் மாத்திரம் இந்த பூமி அழிஞ்சு போயிடும். இந்த சரீரத்துக்காக நீ என்ன பண்ற? மேக்கப் பண்ற, அதை பண்ற, இதை பண்றோம், அப்படி செய்யறோம், இப்படி செய்யறோம், நம்ம பல காரியங்களை செய்யறோம். ஆனா இந்த சரீரம் ஒரு நாள் நம்ம விட்டு போகும் பொழுது அந்த சரீரம் தேவனுக்கு முன்பாக பிரகாசம் உள்ள வஸ்திரமாய் காணப்படும். அது மாத்திரமல்ல, வெண்மை நிறைந்த வஸ்திரமாய் காணப்படும். அதுதான் வேத வசனம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை படிங்க. சுத்தம் பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளும்படிக்கு அவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய பரிசுத்தவான்களுடைய நீதிகளை. அல்லேலூயா. அப்ப அது யார் இந்த வஸ்திரத்தை தரிச்சிருப்பாங்கன்னா பரிசுத்தவான்கள். அப்ப ஆண்டவருடைய வருகையில போகிற யார் போவாங்கன்னா, ஜெபித்து பரிசுத்தமா இருக்கிற பரிசுத்தவான்கள் தான் கர்த்தருடைய ராஜ்யத்துல போக முடியும். ஜெபித்து ஊழியம் செய்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து காத்திருக்கிறவங்க மாத்திரம்தான் கடைசி காலத்துல கர்த்தருடைய வருகை இமைப்பொழுதுல வரும் பொழுது கைவிடாதபடி அவருடைய வருகையில போக முடியும். அதான் வேத தெளிவா சொல்லுது. அவைகள் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. 9வது வசனத்தை படிங்க. 9வது வசனத்தை படிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. நல்ல கவனமாய் தெரிஞ்சுடணும். இவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திற்காக அழைக்கப்பட்டவர். அல்லேலூயா. அப்ப ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்ட ஒரு ஜனத்தை எப்படி இருக்கணும்? ஆமா, தேவனுக்கு பிரியமாக மறுரூபமாக்கப்படுகிற சரீரம் உள்ளவங்களா இருக்கணும். ஆண்டவரை தேடி ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவரை நம்பி கர்த்தரே தேவன் சொல்லி எல்லாவற்றையும் நஷ்டம் என்ற பவுல போல குப்பையுமா எண்ணி கர்த்தருக்காக நீங்க வாழ்ந்து இமைப்பொழுதுல கர்த்தருடைய ரகசிய வருகை வரும்போது நீங்களும் நானும் மறுரூபமாக்கப்பட்டு, அது மாத்திரமல்ல நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படுகிறது இல்ல, நம்முடைய சரீரத்துல கொடுக்கக்கூடிய வஸ்திரம் மெல்லிய வஸ்திரமாய் காணப்படும். அந்த மெல்லிய வஸ்திரத்தை தரித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்க முடியும். இத மல்லிய வஸ்திரம் தரிக்காம எவரும் கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அதனாலதான் நீங்க பரிசுத்தவான்களா மாறணும் தேவன் எதிர்பார்க்கிறார். இவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண வீட்டுக்கு போகிறவங்க கடைசியா ஒரு வசனத்தை படித்து நம்ம முடிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம் 26வது வசனத்துல சொல்லப்படுகிறது. ஆமா, இப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க, இந்த பூமியில எப்படி இருப்பாங்கன்னா, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்து என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனோ. யாரு இப்ப இந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண வீட்டுக்கு போவாங்கன்னா, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தும் ஆமா அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிற எவனோ அவனுக்கு நான் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளிடத்துல நான் அதிகாரம் கொடுப்பேன். அல்லேலூயா. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த 1000 வருஷ அரசாட்சி வரப்போகுது. அந்த 1000 வருஷ அரசாட்சியில அவங்க ஆளுகை செய்வார்கள். கர்த்தர் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். நீ எதுக்காக ஆண்டவராய் இயேசுவை நம்பு சொல்றோம்னா, நமக்காக ஒரு பரலோக ராஜ்யம் இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்தில் 1000 பரிசுத்தவான்களோட நீங்கள நானும் கர்த்தர் ஆராதிக்க போகிறோம். அந்த 1000 பரிசுத்தவான்களோட தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக உட்கார்ந்து அந்த புதிய வானம் புதிய பூமியை நம்ம ஆளுகை செய்கிறது மாத்திரம் இல்ல, நித்தியமாய் நம்ம அவரோடு கூட இருக்க போகிறோம். அல்லேலூயா. இதுக்காக நீ கர்த்தரை நம்புன்னு சொல்றது. சும்மா ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு ஊழியக்கார கர்த்தரை நம்பியான்னு சொல்லும் போது நம்ம கேட்டுட்டு சும்மா போறது அல்ல.
கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறபடினால, இமைப்பொழுதுல கர்த்தருடைய வருகை வருகிறதுனால ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்பி நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்லையும் கூட நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த நாள்ல இருந்து என் சூழ்நிலையை பார்க்காதபடி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் கர்த்தரை நம்பி கர்த்தருக்காக நான் வைராக்கியமா நிப்பேன். ஆண்டவரே கர்த்தருக்காக நிப்பேன்னு சொல்லி உங்க இருதயத்தை ஒப்பு கொடுப்பீங்களா? உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுப்பீங்களா? என் பிள்ளைகளை ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த பூமிக்குரிய காரியம் எனக்கு அற்பமானது ஆண்டவர். இந்த பூமிக்குரிய காரியத்துக்கு பின்பாக நான் ஓடி நான் தளர்ந்துட்டேன், சோர்ந்து போயிட்டேன், வேதனைப்பட்டு இருக்கிறேன், அவமானப்பட்டு இருக்கிறேன். ஆனா பவுல் சொல்றேன், எனக்கு ஒரு பரலோக ராஜ்யம் இருக்குது, எனக்கு ஒரு பரலோகத்துல ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு நான் ஆயத்தமாகறேன்ப்பா. இந்த நாள்ல நீங்க என்னோட பேச இருக்கிறீங்க தகப்பனே. அப்ப உண்மை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவர். இன்னைக்கு உங்களுடைய பிள்ளையாக பாக்கியவான்களா பாக்கியவதிகளான காணப்பட, பரிசுத்தவான்களாய் காணப்பட எங்க வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், என் குடும்பங்களை நான் அர்ப்பணிக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படியாக இந்த கொடுமையான மனுஷர்களுக்கு எங்களை தப்ப வைத்து உங்களுடைய வருகையில எங்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முதல் எங்களுடைய ஒரே ஒரு கண்ணோட்ட பரலோகம் தான், எங்களுடைய ஒரே ஒரு சிந்த பரலோகம் தான், ஒரே ஒரு நினைவு பரலோகம் தான். மறுரூபமாக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ள நான் பிரவேசிக்க நான் விரும்புகிறோம் ஆண்டவரே. அந்த அனுபவத்தை நீர் எங்களுக்கு தருவீராக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, கொடுமையான மனுஷர்களுக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாத்து தப்பு வைத்து, உங்களுடைய வருகைக்கு ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தி தகப்பனே குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திப்பீராக. குடும்பத்தில் உள்ள கடன் பாரங்கள், பண பிரச்சனைகள், வாழ்க்கையில் உள்ள போராட்டங்கள், பிசாசின் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உங்களுடைய வருகைக்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக. உங்களுடைய திருக்கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களை ஏற்றுக்கொள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நல்ல ஒரு தேவ செய்தியை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.